கற்க கசடர இஸ்லாம் எபிசோட் 10. முஸ்லிம்கள் ஏன் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்கும் இந்த பயணத்தில் நான் உங்கள் ஹைரா. பாப்பா, துவாவை பற்றி நான் பேசின அந்த போன எபிசோடுக்கு அப்புறம் நான் ஒன்று யோசித்தேன். நான் எப்போ வேணும்னாலும் அல்லாஹ் கிட்ட வந்து பேச முடியும்னா, அப்புறம் ஏன் முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக 5 முறை தொழணும்? உண்மையை சொல்ல போனால் சில சமயம் அது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன் 5 முறை? இது ஒரு நல்ல கேள்வி ஹைரா. நிறைய முஸ்லீம்கள் மனசுலேயும் இது இருந்தாலும் வெளியே ஏன் இதை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயங்குவாங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உண்மையாகவே நீ நேசிக்கிற ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் உனக்கு மெசேஜ் அனுப்புனா அந்த உறவு பலமாக இருக்குமா? கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்காது. மெல்ல மெல்ல ஃபேட் அவுட் ஆகி அந்த உறவே இல்லாமல் போயிடும். அதே தான். உறவுகள் நிலச்சி இருக்கணும்னாக்கா தொடர்ச்சியான தொடர்பை நம்ம அந்த உறவுகளோட ஏற்படுத்திக்கணும். தொழுகைங்கிறது வெறும் சடங்கு கிடையாது. இது அல்லாவோட நாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு முறையான தொடர்பு. ஆனால் ஏன் நேரத்தை குறித்து தொழணும்? நமக்கு தோணும் போதெல்லாம் தொழக்கூடாதா? ஏன்னா நாம் மனுஷங்களான நம்ம வாழ்க்கை கஷ்டமாகும் போது மட்டும்தான் அல்லாவை நினைப்போம். எக்ஸாம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ஏதாச்சும் ஒரு வியாதி நம்ம கஷ்டப்படுறப்ப, இல்லை பயம் வந்தால் உடனே எல்லாருமே அல்லாஹை நினைப்பாங்க. ஆனால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்போது நாம் அல்லாஹுவை மறந்துடுறோம். அதனால தான் அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால் அந்த நாள் முழுக்க காலையிலையும் பகல்லையும் மாலையிலையும் சூரியன் மறையும் போதும் இரவின் போதும் நமக்காக நினைவூட்டல்களை, ரிமைண்டர்ஸ் ஃபுல் டேயும் வச்சுருக்கான். இது அல்லாஹ்வுக்கு தேவைப்படல, நமக்கு தான் தேவைப்படுற ஒரு ரீசார்ஜா? எஸ். உன்னோட ஃபோனை நினச்சி பாரேன். எவ்வளோ நல்ல ஃபோனாக இருந்தாலும் அதை நீ டெய்லி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேற்று தானே சார்ஜ் பண்ணேன், இன்றைக்கி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்போமா? கேட்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய சோல், ஆன்மாவும். வாழ்க்கை, மன அழுத்தம், சோஷியல் மீடியா, நம்மளோட வேலை, இது எல்லாமே நம்ம சக்தியை அந்த நாள் பூரா உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். தொழுகை தான் அந்த சோலை, அந்த ஆன்மாவை மீண்டும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கருவி. அப்போது தொழுகை அல்லாஹ்வை விட நமக்காக தான் அதிகமாக தேவைப்படுதா? அல்லாஹ்வுக்கு நம்ம தொழுகிறோம் தேவையே கிடையாது. முழுக்க தொழுகிறது நமக்காக தான் தொழுகிறோம். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹா இல்லா அன ஃபாபுதுனி வ அகீமி ஸலாத்தில் இதிக்ரி. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள், என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூரா தாஹால 20வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்கிறான். இங்கே ஒரு விஷயத்தை கவனிய, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக தான் தொழுகைன்னு சொல்லிட்டு அல்லாஹுவே சொல்கிறான். ஆனால் 5 முறைங்கிறது கொஞ்சம் ஓவராக தெரில. ஆக்சுவலாக சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா, ஆரம்பத்தில் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது 50 முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜ் போனாங்களே, விண்வெளி பயணம், அல்லாஹுவை சந்திக்கிறதுக்காக. இன்னும் சொல்லப்போனால் மற்ற இஸ்லாமிய அந்த வணக்கங்கள்னால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூமியில் இருக்கும்போது கொடுத்தான். ஆனால் தொழுகையை மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் கிட்ட அழைச்சி அந்த 7 வானத்தையும் கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை போய் சந்தித்து, அப்போது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது 50 வேளை தொழுகை. முதல்ல கொடுக்கப்பட்டது 50 வேளை தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் அல்லாஹ்கிட்ட கேட்டு அல்லாஹ்கிட்டேருந்து இதை குறைச்சி வாங்கி கடைசியாக அது 5ஆக குறைக்கப்பட்டுச்சு. ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான்னாக்கா, நீங்கள் இது 5 வேளை தொழுகை தான், ஆனால் என்னுடைய வாக்கில் எந்த மாற்றமும் கிடையாது, நான் 50 வேளைக்கான பலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். சஹீஹுல் புகாரியில் 349வது ஹதீஸாக இது பதியப்பட்டிருக்குது.
அதனால் 5 வேளை தொழுகைங்கிறது வந்து ஒரு சுமை இல்லை, அல்லாஹ் நம்ம மேலே காட்டின ஒரு கருணை. அப்போ நமக்காக தான் அது குறைக்கப்பட்டுச்சா? நிச்சயமா. ஏன்னா மனுஷங்களுடைய எல்லை, அவங்களோட லிமிட் வந்து அல்லாஹ்க்கு தெரியும். ஒவ்வொரு தொழுகையும் வந்து சில நிமிடங்கள் தான் எடுக்கும். ஆனால் அந்த சில நிமிடங்கள் அந்த நாள் முழுவதுமே வந்து மாற்றிடும். அது எப்படி டெய்லி லைஃப்க்கு உதவுது பாப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஆடு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்க. அதில் ஒரு நாளைக்கு 5 முறை குளிச்சா உங்கள் உடலில் அழுக்கு எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தோழர்கள் இருக்காதுன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுதான் 5 வேளை தொழுகை. அது மூலமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் வந்து மன்னிக்கிறான். சஹீஹுல் புகாரியில் 528வது ஹதீஸில் இது இருக்குது. தொழுகை வந்து நம்மளுடைய இதயத்தை வந்து தொடர்ந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டே வந்து இருக்கும். அப்போ தொழுகை நம்மோட தவறுகளை சரி செய்தா? ஆமாம், ஒவ்வொரு சில மணி நேரத்தில் உனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து கிடைக்கிது. முன்னாடி என்ன நடந்திருந்தாலும், அது கோபமாக இருக்கட்டும், இல்லை மன அழுத்தமாக இருக்கட்டும், நீ ஏதாச்சும் தவறு செஞ்சுருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீ மறுபடியும் அல்லாஹ் முன்னாடி நிற்கும்போது எல்லாமே வந்து சரியாயிடும். ஆனால் சில சமயம் தொழும்போது எந்த உணர்வும் இல்லாமல் மெக்கானிக்கலாக இருக்கிற மாதிரியே இருக்குது பாப்பா. இது எல்லாருக்குமே வந்து நடக்கிறது தான். நாம் வந்து தொழுகும்போது அல்லாவை நினச்சி, அல்லாவை பயந்து, அல்லாவை வந்து சரியான முறையில் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு தொழுகையும் தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம். ஆனால் டெய்லி லைஃப்பில் வந்து அது சாத்தியப்படாது. ஏன்னா அப்படி தான் வந்து மனுஷங்க வந்து அல்லாஹ் படைச்சிருக்கான். எல்லா நேரத்துலையும் வந்து ஒரே அளவு ஈமானோட ஒரே மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நெருக்கமான நண்பர்கள் கூட சில சமயம் வந்து மௌனமான நேரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறப்ப எப்போதும் வந்து அவன் கிட்ட ஒரு ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்தனா வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டோம். அதனால் இந்த இடத்துல நாம் எந்த உணர்வில் தொழுறோங்கிறத வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டன்சியோட தொழுகிறோமா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். நீ ஒழுங்காக தொலை அதோட ஆழமான அர்த்தம் வந்து உனக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்போது தொழுகைங்கிறது அந்த நாள் முழுவதும் அல்லாவை நமக்கு வந்து ஞாபகம் பண்ணிகிட்டே இருக்கிறது மாதிரி, அப்படி தானே? கரெக்டாக தான் சொல்கிறேன். நீ இந்த உலகத்தில் தனியாக இல்லை. நீ வெறும் பணத்துக்கும் புகழுக்கும் பின்னாடி ஓடல. உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. பிஸியான உலகத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன 5 பிரேக், அவ்வளோதான். முஸ்லிம்கள் ஏன் குனிஞ்சு தரையில் நெத்தி வந்து பட தொழணும்? ஏன்னா அல்லாஹுக்கு மிக நெருக்கமான நிலை வந்து சுஜூத் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் தான் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நிலை வந்து அவன் சுஜூதில் இருக்கும்போது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது சஹீஹ் முஸ்லீமில் 482வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. உன் நெத்தி தரையில் படும்போது உனக்குண்டு இருக்கிற அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அது மறைஞ்சு போயிடும். நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அல்லாஹ்க்கு முன்னாடி நாம் அடிமை தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அந்த இடத்துல அந்தஸ்து மறைஞ்சு போயிடும். அங்கே ஒரு படைப்பும் படைத்தவனுக்கும் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு வரும். அப்போது தொழுகைங்கிறது வேலைக்கு நடுவில் வர இடையூறு இல்லை, அது நமக்கான பாதுகாப்பு. அழகாக சொன்ன ஹைரா. இந்த உலகத்தில் நாம் கரைஞ்சி போகாமல் தொழுகை நம்ம இதயத்தை வந்து பாதுகாக்குது. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீய செயல்களை விட்டும் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூரா அல் அன்கபூத்தில் சாப்டர் நம்பர் 29 வேர்ஸ் 45 வந்து அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை வந்து மெல்ல மெல்ல ஒரு மனுஷனுடைய குணத்தையே வந்து மாற்றிடும். இப்போ எனக்கு புரியுது பாப்பா. அல்லாஹ்க்கு நாம் தொழுகை தேவைப்படல, மனுஷங்களான நமக்கு தான் அந்த தொடர்பு ரொம்பவே தேவைப்படுது. நிச்சயமாக அல்லாஹ் வந்து உன்னை எதையுமே வந்து சுமக்க வைக்கல. உனக்கு நிம்மதியை தரத்துக்காக தான் வந்து அல்லாஹ் 5 முறை வந்து உன்னை தொலை சொல்லி கட்டளையிட்டு இருக்கான். இது ஹைரா. இஸ்லாத்தை ஆரம்பத்திலிருந்து கற்கும் என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.